பிரைஸ் தி லார்ட். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 4ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 11 verse 6. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மளோடு தொடர்ந்து நம்ம செய்கிற நற்கிரியைகளை நாம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று பேசுகிறார். ஒரு விவசாயி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன செய்கிறாங்க, காலையில் போய் விதையை விதைக்கிறாங்க. அப்போ மத்தியானத்தில் இல்லை சாயங்காலத்தில் அவங்க தூங்குனாங்கன்னா, அப்போ அந்த காலையில் விதைத்த விதை ஒருவேளை அவர்களுக்கு பலன் கொடுக்காமல் போனால் அவர்களுக்கு அந்த மாதம் முழுவதும் இல்லைன்னா அவர்களுடைய வருமானம் இல்லாமல் போய்விடும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, காலையிலையும் விதைக்கிறாங்க, மாலையிலையும் விதைக்கிறாங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அவங்க போய் அந்த வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஒருவேளை காலையில் விதைச்ச விதை அது நல்ல பலனை கொடுக்கலாம், இல்லை மாலையில் விதைச்ச விதை நல்ல பலனை கொடுக்கலாம், இல்லை ரெண்டுமே நல்ல பலனை கூட கொடுக்க முடியும். அப்படியாக ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்கிறார், நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். எந்த காரியத்தையும் நீ ஒரு நேரம் செஞ்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திருப்தி ஆயிராத, நீ தொடர்ந்து நீ செய். எது உனக்கு பலனை கொடுக்கும்னு சொல்லி உனக்கு தெரியாதல்லவா? ஒருவேளை காலையில் நம்ம அநேகருக்கு கைப்பிரதிகளை கொடுக்குறோம், இல்லை கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்கிறோம், இல்லை நிறைய நாட்களாக நம்ம சொல்கிறோம். ஆனால் யாருக்கும் ஒன்றும் மாறுற மாதிரி இல்லையே, ஒருத்தருமே ஆண்டவருக்குள்ளே வரமாட்டுறாங்களே அப்படின்னு சில நேரத்தில் நம்மளுக்கு என்ன வந்துடுது, நம்ம விட்டுறலாம், இனிமேல் நம்ம செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது, எத்தனையோ நாட்களாக இதை நம்ம செய்கிறோம், எந்த பலனையும் நம்ம பார்க்கல அப்படின்னு உடனே ஒரு மனசில் ஒரு சோர்வு வருது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, நீ தொடர்ந்து செய், கட்டாயமாக அதற்கு பலன் உண்டாகும். அல்லேலூயா. எது பலனை கொடுக்கும், எந்த பர்டிகுலர் நபர் அந்த சுவிசேஷத்தின் மூலமாய் தொடப்படுவார்கள், அவர்கள் மூலமாய் ஒரு பெரிய சேனையை கர்த்தரால் எழுப்ப முடியுன்றது நமக்கு தெரியாது. நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நிச்சயமாக வார்த்தை கிரியை செய்யும். அது போல தான் நம்ம ஜெபம். காலையில் தான் ஜெபம் பண்ணியாச்சே, காலையில் தான் ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சே போதும் அப்படி இல்லாதபடி நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம செய்கிற நற்கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், எனக்கு வேலை தாங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா? அவங்க என்ன செய்யணும், ஜெபத்தோடு கூட எங்கெங்கெல்லாம் பொசிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது, அவங்களுடைய ஸ்கில் செட்டுக்கு தகுந்தாப்பில், அவங்களுடைய எஜுகேஷனுக்கு தகுந்தால் போல் எந்தெந்த வேலைகள்லாம் இருக்குதுன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, அப்ளை பண்ணுறாங்க. எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி வேலை தேடிட்டுருக்கிறேன், இதான் என் ரெஸ்யூமே, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், அநேக இடங்களில் போய் இங்கே வேலை இருக்குதா இங்கே வேலை இருக்குதான்னு கேட்டு அவர்கள் அதை பிரயாசப்படுகிறார்கள். அப்போ அதைத்தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எனக்கு அந்த பர்டிகுலரான வேலை, நான் நினச்ச வேலை எனக்கு கிடைக்கலன்றனால நான் வீட்டில் இருக்காமல் இருக்கிறத நான் என்ன செய்கிறேன், செய்துக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன வேலை எனக்கு கிடச்சிருக்கலாம், ஒருவேளை அது என்னுடைய கல்விக்கு தகுந்த வேலையாக இல்லாமல் இருக்கலாம், நான் பார்த்ததை விட ரொம்ப சின்ன சம்பளத்தில் இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய ஃப்யூச்சரை குறித்தும் நம்ம யோசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் இருக்கிறதையும் நம்ம விடாமல் செய்யும்போது ஆண்டவர் எப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுவார், யாரோட நம்மளை கனெக்ட் பண்ணுவாங்க, அவங்க நம்மளை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நல்லா பழக, மற்றவங்களோடு நல்லா பழகும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா, அநேக காரியங்களை நான் செஞ்சு பிரயாசப்பட்டு எதுவுமே நடக்கலை, எதுவுமே பலனை தரல அப்படின்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒருவேளை வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவங்க யாராவது இந்த ப்ரேயர் லைனில் இருக்கிறோமா, நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்த மருந்துகள் இந்த மாத்திரை எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் ஒன்றுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஜெபத்தோடு கூட ஒவ்வொரையும்
ஒருவேளை நீங்கள் ஒரு மருந்து சாப்பிட்டா கூட, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு போனாலும் நல்லா ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நம்ம இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். நம்மளுடைய நம்பிக்கை மருந்து மேலே இல்லை, மாத்திரை மேலே இல்லை, டாக்டர்ஸ் மேலே இல்லை. நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்குது. கர்த்தரை நம்பி நம்ம இதை செய்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் அதன் மூலமாக ஒரு நல்ல பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம எந்த காரியத்துக்காய் காத்திருக்கிறோமோ, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம், ஒரு பிரேக் த்ரூ என்னுடைய லைஃப்பில் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா? அநேக இழப்புகள் மத்தியில் எவ்வளோ நான் இழந்துட்டேன், எவ்வளோ நாள் வியாபாரம் பண்ணி நல்லா வரணும்னு சொல்லி, ஆனால் என்னுடைய முதலீடெல்லாம் இழந்து போயிட்டேனே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை, காலையில் உன் விதையை விதை, மாலையிலும் உன் கையை நீ நெகிழ விடாதே. உன்னுடைய ஹார்ட் ஒர்க், நமக்கு பண்ணுற விடாமுயற்சி, பிரயாசங்களுக்கு, கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோமோ அதற்குரிய ரிவார்டை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம், காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த பிரேயர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?